எவிடன்ஸ் கதிர் சார் வணக்கம்ங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க நேரடியாக சம்பந்தப்பட்ட மாணவருடைய பெற்றோர்களை எல்லாம் சந்திச்சிங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் சார். இந்த கேஸ்ல என்ன நடந்தது சார்? எந்த விஷயத்தை இந்த அரசும் கல்லூரி நிர்வாகமும் மறைக்கிறது சார்? சார், இது அப்பட்டமான ஒரு கொடூரமான படுகொலை சார். 10ஆம் தேதி நடந்திருக்கு. காலையில 8:30 மணிக்கு நடந்திருக்கு. அமுதன் என்கிற இளைஞர், அவர் 3ஆம் ஆண்டு பொறியியல் படிப்பு படிச்சுட்டு வர்றாரு. சரி, என்னன்னாக்க இது கடந்த 24ஆம் தேதி போன மாசம் ஜூலை மாதம் அவங்க பெற்றோர்களை அழைத்து, அமுதனுடைய பெற்றோர் அம்மா சுமதி, அவங்க அப்பா கென்னடி, அதுக்கப்புறம் இந்த தம்பி 3 பேரையும் அந்த கல்லூரி நிர்வாகம் அழைக்கிறாங்க. 4 பேர் கொண்ட குழு அதுல இருக்கிறாங்க. காலையில 9:30 மணிக்கு ஆரம்பித்த அந்த பேச்சுவார்த்தை இரவு 1:30 மணிக்கு மதியம் 1:30 மணி வரை போயிருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு முன்பு எதுக்காக அவங்க அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா, உங்க பையன் ஒரு சமையல்காரரை அடிச்சுட்டாரு, அதனால வாங்கன்றதுக்காக அழைச்சிருக்கிறாங்க. அங்க போன பிறகு அம்மன் சொல்லியிருக்காரு, நான் எந்த சமையல்காரையும் அடிக்கல, அஜித் என்ற பையன் தான் அடிச்சிருக்கிறாப்ல. நான் அடிச்சுதான் இருந்தாக்க அந்த பகுதியில சிசிடிவி கேமரா இருக்கும், சிசிடிவி கேமராவை காட்டுங்கன்னு இருக்காங்க. அது ஒரு கல்லூரி நிர்வாகம் ரொம்ப சைலண்டா இருந்திருக்கிறாங்க. இருந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல இவன் நல்ல பையன் தான், அஜித் தான் சரியில்லை, அவன் தான் கொஞ்சம் கஞ்சாலாம் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சா மேட்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன நிர்பந்தம் பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு பக்கம் போகுது. இது இல்லாம நீங்க கல்லூரி நிர்வாகத்துக்கு கட்ட வேண்டிய பெண்டிங் ஃபீஸ் ஒரு 55,000, டியூஷன் ஃபீஸ் 24,000, அட்டண்டன்ஸ் ஃபீஸ் 25,000. இதை கட்டுகின்றது அந்த ஃபீஸை ரொம்ப இவங்களை போட்டு அந்த நிர்வாகம் பேசியிருக்காங்க. அப்போ உங்க அப்பா அம்மாவும் ஒரு 25,000 பணத்தை கொடுத்துருக்காங்க, மீதி பணத்தை இப்ப கட்டுறோன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரணையில தான் இந்த தம்பி என்ன பண்ணிருக்காருன்னா, யாராரு இந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள கஞ்சா விற்கிறாங்க, யாராரு விற்கிறாங்க, யாராரு வாங்குறாங்க பெரிய பட்டியலை கொடுக்குறாரு. இந்த தம்பி எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்தது அவங்க அம்மா சொல்றாங்க, இது எதுக்குப்பா எழுதி கொடுத்த அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே ஒரு மாதிரி அழுகுறாங்க. நீ ஏன் இதெல்லாம் சொல்றன்றாங்க. இல்ல நம்ம ஒண்ணும் தப்பாலாம் செய்யலையே. அவங்கதான் கேக்குறாங்க, கஞ்சா யாராரு வளாகத்துக்குள்ள யாராரு இருக்கிறாங்க, யாராரு விற்கிறா, யாராரு வாங்குறா, எப்படி சரக்கு கிடைக்குது, இதெல்லாம் டீட்டெயில் எழுதி கொடுக்குறாங்க. இந்த தம்பி பெயர் பட்டியலோட எழுதி கொடுத்திருக்கிறார். சரி, இதுதான் நடந்திருக்கு. இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க, இப்ப இன்னைக்கு கைது பண்ணப்பட்ட இந்த நபர்கள், இப்ப அர்ப்பணப்பட்ட ஈடுபட்ட நபர்களும் இந்த தம்பி ஒரு பட்டியலை கொடுத்திருப்பா பாருங்க, அதையும் ஒப்பிட்டு போலீஸ் பார்த்தாங்களான்னு இது வேற தெரியல. இது கல்லூரி நிர்வாகம் பேசுறது எல்லாமே ரொம்ப ஒரு பொய்ன்றாங்க. உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கடுமையாக மறுக்கிறாங்க. எங்களை கூப்பிட்டு 2 விஷயம் தான், ஹாஸ்டல் மேட்டர்லாம் இல்ல. சரி, இந்த பையனை சஸ்பென்ஸ் சொல்லிருக்காங்கல்ல, அப்ப எங்ககிட்ட ஒரு கடிதம் வாங்கிருக்கணும்ல, உங்க பையனை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு ஏதாவது கடிதம் கொடுத்தாங்களானாக்கா அதுவும் இல்ல. இந்த எங்க பையன் சஸ்பெண்ட் கையெழுத்து போட்டோ இல்ல பெற்றோராகி எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கியோ கடிதம் கொடுத்துருக்கணும்ல, அதுவும் இல்ல. என்ன இருக்குன்னா, 31ஆம் தேதி அந்த அஜீஷோடைய அம்மா அதே கல்லூரிக்கு போன் போட்டு, நீங்க ஃபீஸ் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றதுனால என் பையன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கான்ற தகவல் சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்லாம இந்த 2 பேருமே கூப்பிடுறாங்க 31ஆம் தேதி. அந்த சமயத்துல தான் சொல்றாங்க, உங்க பையனை ஒரு 10-11 நாள் நீங்க வீட்டுக்கு கூட்டு போய் வச்சிருங்க, நாங்களே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன இப்ப டவுட் வருது அப்படின்னா, 24ஆம் தேதி தம்பி பட்டியலை கொடுக்குறாரு, இடையில 31ஆம் தேதி இவர் கூப்பிட்டு வச்சு இந்த பையனை ஒப்படைக்கிறாங்க. அப்படின்னா இடையில இந்த தம்பி கொடுத்த பட்டியல் கசியப்பட்டிருக்கா, இல்ல அவங்களால தம்பிக்கு ஆபத்து எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த கேம்பஸ் அந்த தம்பி எடுக்க வேணாம்னு சொல்லி கல்லூரி நிர்வாகம் எடுத்து வெளியே அனுப்பிச்சா என்ற உண்மை இதுல கண்டறியப்படணும் நம்ம சொல்றோம். ஒரு 20 பேர் கொண்ட கும்பல் பட்ட பகல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இது இரவு நடக்கல, காலையில ஒரு 8-9 மணிக்கு ஒரு கொடூரமான முறையில அந்த தம்பிய இரும்பு ராடு, கத்தி, உருட்டுக்கட்டை இதெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. கத்தியுடைய அருவாவுடைய பின்பக்கத்தை எடுத்து மண்டையை தாக்கியிருக்காங்க. செருப்பு கால அளவு போட்டு மிதிச்சிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த வடநாட்டு சமையல்காரன் பிரச்சனை பண்றாருன்னா அப்ப 20 பேரை அனுப்புறது யாரு? எஃப்ஐஆர்ல என்ன பண்றாங்கன்னா, எங்க அவர் சொல்றாரு, இன்னொரு தம்பி ஒரு கன்னியாகுமரி தம்பி, அவர் தான் புகார்தார், எங்கால நீ அடிச்சுட்டியான்ற மாதிரி அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. ஆனா இதுல போதை இருக்குன்றது அவங்க பெட்ரோல் உறுதியா சொல்றாங்க. 19 வயசு பையனை பலி கொடுத்துட்டு
பரிதாபமாக அவங்க 2 பேரும் நிக்கிறாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஓகே. அத அவங்க சொல்றாங்க, நான் இது எதிர்பார்க்கவே இல்லை சார், என் பையனை சிதைச்சிருக்கிறாங்க, அடிச்சு உடம்பு முழுக்க காயம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே 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 சார், ரொம்ப நன்றி சார், நீங்க நிகழ்ச்சியில பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.